கைஸ் அந்த யூடியூப் சேனல்ல நான் எதிர்பார்க்குற வீடியோ போட மாட்டாங்க. இந்த யூடியூப் சேனல்ல நான் எதிர்பார்க்குற வீடியோ போட மாட்டாங்க. கவலையை விடுங்க. சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? பாக்குறியாடா? வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. அவளும் உன்னதான்டா பாத்துனேங்கறா. போ மச்சான் போய் மாசு காட்டுறா. போடா. டுடே டாபிக் ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறது, ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுமே இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காமிக்கும். இதில் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மெனு பார் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஷார்ட்கட் கீ தான் Ctrl+N. நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோ டெம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பிரிண்டில் பார்த்தீங்கன்னா A4, A5, A6ன்னு ஏகப்பட்ட சைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்ட் அண்ட் இல்யூஷன். இதுலேயும் ஆர்ட் டைப் ஆஃப் சைஸஸ் இருக்குது. தேவைப்பட்டால் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஒரு வெப்பேஜ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு சம்மந்தமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிலிம் வீடியோவில் டிஃபால்ட் சைஸு கொடுத்துருக்காங்க. தேவையான இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரீசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ண எல்லா சைஸஸும் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலும் ப்ராப்பரான நேம் மேலே கொடுத்துக்கோங்க. லெசன் 02ன்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் சைஸ் ஃபார்மேட். பிக்சல், இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸ், பிகாஸ் இதில் எது வேணும்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நான் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வித்து ஹைட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். வித்து 10 கொடுக்கேன், ஹைட்டு 5 கொடுக்கேன். நெக்ஸ்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்ட்ரேட்டாக வேணுமா லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமான்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் ரெசல்யூஷன். டிசைனோட குவாலிட்டி ரெசல்யூஷன் தான் முடிவு பண்ணும். ரெசல்யூஷனோட வேல்யூ எப்போவுமே 300 மென்ஷன் பண்ணுங்கள். 2 டைப் ஆஃப் கலர் மோட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் RGB. RGBயோட ஃபுல் ஃபார்ம் ரெட், க்ரீன், ப்ளூ. செகண்ட் ஒன் CMYK. நெக்ஸ்ட்டு CMYKோட ஃபுல் ஃபார்ம் சியான், மெகந்தா, எல்லோ, பிளாக். அதுவே பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா CMYK கலர் மோட் யூஸ் பண்ணுங்கள். பிரிண்ட் எடுக்கலைன்னா RGB கலர் மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாமே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காணிக்கும். மெனு பார், டூல் பார் ஆப்ஷன், லேயர் பேனல், சென்டர் ஒர்க் ஏரியா, ஃபைல், சேவாஸ் கொடுங்க. டெஸ்க்டாப் லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் lesson2. டைப்பில் ஃபோட்டோஷாப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த மெனு பார், டூல் பார் ஆப்ஷன், லேயர் பேனல், சென்டர் ஒர்க் ஏரியா இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மெதுவாக பார்க்கலாம். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா யாச்சமி.